ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிபிவிசி இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பிபிவிசினா 3D மாடுல். 3Dனா இப்போ பெட்ரூமு, கிச்சனு, டாய்லெட்டு இது எல்லாமே 3Dயில் வந்துடும். ஃபுல்லாகவே கேஸ்டிங் பண்ணி ஒரு மாடுலாக வந்துடும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படின்னா, இப்போ அது இன்ஸ்டால் பண்ணுற இடத்த வந்து ஃபுல்லாக வாட்டரை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும். சுற்றி க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து எல்லா சைட்லேயும் அது எங்கே வந்து ரெஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலத்துக்கு காலம் வந்து கனெக்ஷன் பிளேட் இருக்கும். அந்த கனெக்ஷன் பிளேட் எல்லாம் போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் காலம் இருக்குது அந்த காலம் கனெக்ஷன் பிளேட்டு, பீம் கனெக்ஷன் பிளேட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் வந்து பெட்டிங் வைக்க ஆரம்பிக்கணும். பெட்டிங்னாக்கா இப்போ ஒரு ரூமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2வது மாடியும் 3வது மாடியும் கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2வது மாடியோடைய பெட்ரூமும் 3வது மாடியோடைய பெட்ரூமும் கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் வைக்கிறது வந்து அந்த பெட்டிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெட்டிங் எல்லாம் சுற்றி 4 சைடும் வைக்கணும். எந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த பீஸ் வந்து ரெஸ்ட் ஆகுதோ, இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெட்டிங் ஃபுல்லாக வைக்கணும். எப்படின்னா டிராயிங்கில் என்ன ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ எந்தெந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வைக்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த காலம் ஏரியாவில் கனெக்ஷன் பிளேட் இருக்குது பாருங்கள், அந்த கனெக்ஷன் பிளேட்லேயும் வைக்கணும். கரெக்டாக அந்த ஸ்டார்டர் பார் வைக்கிற இடத்துக்கு தவிர மற்ற எல்லா பெரிமீட்டர்லேயும் சிமெண்ட் வைக்கணும். சிமெண்ட்னா நான்ஸ்டிக் கிரவுட், அது வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. கன்சல்டன்ட்டு இந்த கிரவுட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரவுட்டு அந்த சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸை கொண்டு வந்து எந்த இப்போ பெட்ரூம்னா பெட்ரூமு அந்த மாதிரி எந்த பீஸோ அந்த பீஸை கொண்டு வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் பொறுமையாக இறக்கணும். எதுனா க்ரேன் மூலியமாக பொறுமையாக அந்த பிபிவிசியை பொறுமையாக இறக்கணும். கரெக்டாக அந்த ஸ்டார்டர் பார் இருக்கும். எதுனா ஸ்லாப் கனெக்ஷன் ஸ்டார்டர் பாரு, பீம் கனெக்ஷன் ஸ்டார்டர் பாரு, இந்த காலம் கனெக்ஷனு அந்த இடம்லாம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பீஸ் அப்படியே பொறுமையாக இறக்கணும். கரெக்டாக அந்த ஹோல் இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டார்டர் பார் வந்து M20 போல்ட் வந்து ஸ்லாப் கனெக்ஷனுக்கு. இப்போ கீழே உள்ள பீமும் மேலே உள்ள ஸ்லாபும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி பக்கத்தில் உள்ள மாடுலுடைய ஸ்லாபும் இந்த மாடுல் ஸ்லாபும் பக்கத்தில் உள்ள பீஸும் இந்த பீஸும் ஸ்லாப் கனெக்ஷனுக்கு இந்த ராடு யூஸ் ஆகும். இந்த M20 போல்ட்டு கரெக்டாக அதுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க பிபிவிசியில். அந்த ஹோல் கரெக்டாக அந்த M20 போல்ட்டுக்கு உள்ளே தான் போகணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா சைட்லேயுமே எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு இறக்கிடணும். அதுமாரி வெளிப்பக்கம் எக்ஸ்டர்னலையும் செக் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக கீழே உள்ள மாடுலும் மேலே உள்ள பீஸும் கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இந்தமாரி எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இந்த சைடில் எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் மார்க் பண்ணியிருப்போம். எப்படின்னா ரெஃபரன்ஸ் மார்க்கிங் இந்த பீஸ்லேருந்து ஒரு 500 mm 2 டைரெக்ஷன்லேயும் மார்க் பண்ணியிருப்போம். அந்த 500 mm இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த கவுபாரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இறக்கிடணும். இறக்குனதுக்கப்புறம் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் லெவல் செக் பண்ணணும். எதுனா இந்த லேசர் லெவலை வச்சு 1 மீட்டர் லெவலு மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 மீட்டர் லெவலு 4 சைட்லேயும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அந்தமாரி எல்லாம் கரெக்டாக இருக்குது. வெளியில் இந்த எக்ஸ்டர்னல் எல்லாமே ஃப்ளஷ்ஷாக இருக்குது, கீழே உள்ள மாடலும் மேலே உள்ள மாடலும் அப்படின்னா எல்லாம் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் லிஃப்டிங் ஃப்ரேமை வந்து ஓப்பன் பண்ணிடணும். செயினை ஓப்பன் பண்ணி ஃப்ரேமை மேலே தூக்கிடணும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் பெட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா SG கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.